இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித போப் கிரகோரி 7ஆம் அவரிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை என்ற நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம், மனநலம் எப்படி இருக்கின்றது? சந்தோஷமாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தியானிப்பது அன்றைய திருப்பலி முதல் வசனம் மற்றும் நற்செய்தி வசனங்களில் உள்ள வார்த்தைகளில்தான். ஆகவே இதை கேட்பதன் மூலம் நிச்சயம் ஒரு திருப்பலி கண்ட அனுபவத்தையும் ஆசிர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவசிக்கிறேன். சரி, இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? பேச்சில் இனிமை, கொள்கையில் தெளிவு, செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவராய் எதையும் நம்மால் சாதிக்க முடியுமா? இயேசு விரும்பும் வாழ்க்கை ஆழமான வார்த்தைகளால் மட்டும் அல்ல நண்பர்களே, உண்மையான கொள்கையாலும் உறுதியான செயல்களாலும் நிறைவு பெறுகிறது. இனிமையான பேச்சு பிறரின் இதயங்களை தொடுகிறது. இயேசுவின் சத்தியத்தில் நிலைத்த நம் கொள்கை நம்மை வழிநடத்துகிறது. இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல நண்பர்களே. இப்படித்தான் நான் வாழ்வேன் என்பதுதான் வாழ்க்கை, இல்லையா? இதை மட்டும் நாம் மறக்க கூடாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொல்வது ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்பதாய். ஆம், தேவையில்லாமல் நாம் பேசுவதும் செய்வதும் இயேசுவுக்கு பிரியமானது அல்ல. நான் நியாயமாகத்தான் வாழ்வேன், நீதிக்காகத்தான் பேசுவேன், இப்படித்தான் உழைத்து சம்பாதிப்பேன், என் உழைப்புக்கு கிடைக்காத எதுவும் தவறான வழியில் என்னை வந்து சேர நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதில் நாம் உறுதியாக வாழ வேண்டும். அதைத்தான் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். இயேசு மட்டும் அல்ல, நம் பெற்றோரும் அப்படித்தான் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள், ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே போல நாமும் நம் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் நண்பர்களே. நிச்சயம் எதுவுமே நமக்கு குறைவுபடாது. இதில் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? உலகத்தின் அதிகாரம் தற்காலிகம், கிறிஸ்துவின் ஆட்சி நித்தியமானது என்று இன்றைய முதல் வாசகம் ஞாபகப்படுத்துகிறது. தானியேல் ஒரு மகிமையான காட்சியை காணுகிறார். தொன்மை வாய்ந்தவர் இறைவன் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அவரை சுற்றி எண்ணிலடங்காத வானத்தூதர்கள். நீதிமன்றம் தொடங்குகிறது. நூல்கள் வானத்தில் திறக்கப்படுகின்றன. அதன்பின் மானிட மகனை போன்ற ஒருவர் மேகங்களின் மேல் வருகிறார். அவருக்கு ஆட்சியுரிமை, மாட்சி, அரசு அனைத்தும் வழங்கப்படுகின்றன. இந்த மானிட மகன் வேறு யாரும் இல்லை, நம் இயேசு கிறிஸ்துவே அவர். அவருடைய ஆட்சி ஒரு நாட்டிற்கோ ஒரு தலைமுறைக்கோ மட்டும் அல்ல நண்பர்களே. அவருடைய ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அவரது அரசு அழிந்து போகாது. இந்த காட்சியைத்தான் தானியேல் கனவாக காண்கிறார். உலகத்தின் அரசுகள் மாறும், அதிகாரங்கள் மாறும். ஏன் நம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் கூட இன்று சிலரின் அதிகாரமும் ஆட்சியும் நடக்கலாம். அது கூட ஆண்டுகள் செல்ல செல்ல நிச்சயம் மாறும் நண்பர்களே. கடற்கரையில் குழந்தைகள் மணலால் அரண்மனை கட்டுகிறார்கள். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய அலை வந்தால் சில நொடிகளில் அது காணாமல் போய்விடும். உலகத்தின் அதிகாரம், புகழ், பதவி, அழகு, செல்வம் எல்லாமே அந்த மணல் வீடு போலத்தான். ஆனால் பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு எது? அதுதான் நமக்காக வான்வீட்டில் உள்ள வீடு. அதற்குத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும்.
இறைவனில் கட்டப்படும் வாழ்க்கை மட்டும் எந்த புயலாலும் அழிக்க முடியாது. இந்த உலகத்தில் நமக்காக நாம் வீடு கட்டுவதை விட நம் ஜெபத்தாலும் நல்லொழுக்கத்தாலும் ஜெபமாலையாலும் நல்ல வழியில் நாம் வாழ்வதன் மூலம் நாம் வான்லோகத்தில் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு வீடு கட்ட வேண்டும். அதற்கு இயேசு நிச்சயம் நமக்கு உதவுவார். அப்படி நாம் வாழ ஆசைப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நல்லதொரு மகனாக, மகளாக, தாயாக, தந்தையாக, கணவனாக, மனைவியாக, மருமகனாக, மருமகளாக நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. எதையும் தின்று எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல நண்பர்களே. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. இயேசுவும் 33 ஆண்டுகள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சுருக்கம் என்ன பார்க்கலாமா? இயேசுவை பார்க்கும் கண்கள் மாறினால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையும் மாறுமாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரையும் ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே அவருடைய உருமாற்ற மகிமையை அவர்கள் காண்கிறார்கள். இயேசுவுக்கு பல சீடர்கள் இருந்தார்கள். 72 சீடர்கள் இருந்தார்கள். அதிலும் முக்கியமாக 12 பேர் இருந்தார்கள். அதிலும் முக்கியமாக இந்த 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்கள் 3 பேரை மட்டும்தான் இயேசு தேர்ந்தெடுத்து மலைக்கு அழைத்து சென்று அங்கே உருமாறினார். அவர்களும் அதை முகமுகமாக கண்டார்கள். அவருடைய முகம், அதாவது நம் தகப்பன் இயேசுவின் முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்ததாம். ஆடைகள் வெண்மையாய் ஜொலித்ததாம். மோசேயும் எலியாவும் தோன்றி அவரோடு பேசினார்களாம். அப்படியே ஒரு நிமிடம் இதை ஓட்டி பாருங்களேன், எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. நாமும் இந்த உலக வாழ்க்கையை முடித்து வான்லோகத்திற்கு சென்று இப்படி ஒரு காட்சி காண வேண்டாமா? யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு காட்சியை நாம் காண வேண்டும். நித்தியமாக முகமுகமாக இயேசுவையும் தாய் மரியையும் காண்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எங்கு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும்? இந்த காட்சியை பார்த்த பேதுரு மிகவும் மகிழ்ந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது என்று சொன்னாராம். ஆனால் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து தந்தையின் குரல் ஒலிக்கிறது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று. செவி சாய்க்க வேண்டும். அதாவது we should abide by whatever Jesus has taught us. We should listen to the words of the Lord Jesus. செவி சாய்ப்பது என்பதற்கு அதுதான் அர்த்தம். செவி சாய்க்க வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் வசனத்தை செவி கொடுத்து கேட்க வேண்டும். கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனாலும் முறையின்படி வாழ வேண்டும். அப்போதுதான் இறுதி நாட்களில் நாம் காப்பாற்றப்படுவோம். இதுதான் சந்தோஷம் என்று குடியும் குடுத்தனமுமாக கெட்ட பழக்க வழக்கங்களுடன் கெட்ட உறவுகளுடன் சோம்பேறிகளாக பணிக்கு செல்லாமல் எப்போதும் மொபைலுடனும் டிவியுடனும் நாம் வாழ்ந்தால் அது ஒரு வாழ்க்கையா சொல்லுங்கள்? ஜெபமும் தபமும் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையும் குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும், இதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை. இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இயேசு. ஆண்டவரே, உமது குரலை கேட்கும் திறந்த இதயத்தை எனக்கு தாரும். உமது வார்த்தை என் எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் உருமாற்றட்டும். என் குடும்பத்தில் உமது ஜெபமும் உமது வழிநடத்துதலும் என்றென்றும் இருக்கட்டும் என்று இன்று நாம் ஜெபிக்க வேண்டும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவரே, என் குடும்பத்தையும் ஆட்சி செய்யுமாறு ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, என் குடும்பமும் மகிழ்வதாக. என் குடும்பம் கலிகூர்ந்து நோய் நொடியின்றி காருரிலின் சத்தம் இன்றி எப்போதும் மேகத்தின் தூண்கள் மத்தியில் மறைந்திருந்து ஒளிவர நீரே உமது திருக்கரங்களில் நீட்டி என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. அதுபோல எனக்கு முன் இருக்கும் பிசாசின் சோதனைகள், கெட்ட மனிதர்கள், பொறாமை கொண்டவர்கள், என் வாழ்க்கையில் எனக்கிழைக்கும் தீங்குகள் அனைத்தும் மெழுகு போல உருகி ஓட ஜெபிக்கின்றேன். இயேசுவே, நீதியை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ துணை செய்தருளும். என் கணவருக்கும் மனைவிக்கும் குடும்பத்தாருக்கும் பெற்றோருக்கும் உதவியுள்ள பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கையை வாழ துணை செய்யும். நீர் எனக்கு தந்த குழந்தைகளை
நல்ல கிறிஸ்துவ ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக கட்டியெழுப்ப கற்றுத்தாரும். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். நீரே காத்து வழிநடத்தும் இயேசுவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.